கோவை குரும்பபாளையத்தில் கடந்த மாதம் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பான சிசிடிவி காட்சியானது வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2 பேர் சரமாரியாக வெட்டிய நிலையில் அது குறித்த பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. கோவை குரும்பபாளையம் பகுதியில் கடந்த மாதம் மதன்ராஜ் என்ற இளைஞருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். அருண் வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். அதாவது கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த குரும்பபாளையம் பகுதியில கடந்த மாதம் 16ஆம் தேதி ஒரு கொலை சம்பவம், அதாவது கொலை முயற்சி சம்பவமானது நடைபெற்றது. இது அந்த பகுதியைச் சேர்ந்த தேவிகா என்ற ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிய நிலையில அவருடன் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெகன்ராஜ் என்பவரது அக்கா தான் தேவிகா. அவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மதன்ராஜ் என்ற இளைஞருக்கும் ஒரு நட்பானது நீடித்திருந்திருக்கிறது. இந்த நட்பை அவரது சகோதரரான ஜெகன்ராஜ் தட்டி கேட்டிருக்கிறார். திருமணமான தனது அக்காவுடன் எதுக்காக பழகிறார் என்று அந்த இளைஞரை கேட்ட நிலையில தொடர்ந்து அவர்கள் இருவருக்குமான அந்த பழக்கம் ஏற்பட்ட சூழல்ல ஜெகன்ராஜ் தனது நண்பர் சித்திரைக்குமார் என்பவருடன் சேர்ந்து இந்த மதன்ராஜை அவரது வீட்டிற்கு அருகே அவர் இருசக்கர வாகனத்தில் சென்ற பொழுது வழிமறித்து அவரை தரமாரியாக வெட்டினர். இந்த வெட்டிய நிலையில இருவரையும் காவல்துறையினர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரை கைது செய்து அவர்கள் இருவரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையில படுகாயங்களுடன் அந்த ஜெகன்ராஜ் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சூழல்ல இது தொடர்பான சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியில் இருசக்கர வாகனத்தில் வரக்கூடிய அந்த நபரை இருவர் பின்தொடர்ந்து வந்து வழிமறித்து வெட்டுவதும், அந்த இளைஞர் உயிருக்கு பயந்து அவர் தப்பி அருகில் இருந்த வீட்டிற்குள் ஓடுவதும், அந்த வீட்டிற்கு உள்ளேயும் சென்று சரமாரியாக வெட்டிவிட்டு அவர்கள் இருவரும் வெளியே வந்து தற்போது காட்சியானது தற்போது வெளியாகி மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரியங்கா.